ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நமக்கு HTML சீரிஸ்ல எபிசோட் 21 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் 21ல நம்ம ஃபார்ம் எலமெண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் எலமெண்ட்ஸை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபார்ம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபார்ம்னா என்ன? நம்ம ஒரு ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ண போறோம், ஒரு ஜாபுக்கு ஜாயின் பண்றோம்னா என்ன பண்ணுவோம்? ஒரு அப்ளிகேஷன்ல ஃபில் பண்ணி கொடுப்போம், அதான் ஃபார்ம். அதே மாதிரி ஒரு வெப்பேஜ் எப்படி கிரியேட் பண்றது, அதுதான் இந்த ஃபார்ம்ஸ். இது அதுக்கு தான் இந்த ஃபார்ம்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ ஃபார்ம்ஸ்னா எது இதுல நம்ம வெப்பேஜ் யூஸ் பண்ணோம்? லாகின் பேஜ், சைன்இன் பேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதுவே ஒரு ஃபார்ம் தானே. ஏன்னா அதே நேமு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு தானே கேட்குது, அதுவே ஒரு ஃபார்ம் தான். ஓகேவா? ஸோ ஃபார்ம்லாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி இன்னும் நிறைய இடத்துல வெப்பேஜஸ்ல ஃபார்ம் யூஸ் ஆகும். சரி, ஓகேவா? இப்போ அந்த ஃபார்ம்ஸ் அதுக்குன்னு ஒரு டேக் இருக்கு. ஆனா அந்த டேக் வச்சு மட்டுமே நம்ம கிரியேட் பண்ண முடியாது. அதுக்குன்னு நிறைய இருக்குல்ல, அந்த நேம் கொடுக்கணும், அந்த இன்புட் பாக்ஸஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் தனித்தனி டேக்ஸ் இருக்கு. அதைத்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது ஃபார்ம் எலமெண்ட்ஸ், அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். சரி, ஓகே. இப்போ எல்லாருமே நோட் பேட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்ம் டேக் தான் யூஸ் பண்ணணும். அந்த ஃபார்ம் டேக்குள்ளதான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்க போற இன்புட் டேக்ஸ், இந்த மாதிரி எல்லா டேக்ஸ், ஃபார்ம்ல கொடுக்க போற எல்லா டேக்ஸுமே நம்ம அந்த ஃபார்ம் டேக்குள்ள தான் கொடுக்கணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஃபார்ம் டேக் போடணும். இந்த ஃபார்ம் டேக் போடாம நம்ம கொடுத்தோம்னா ஃபார்ம் கிரியேட் ஆகுது. அது சொல்ல போனா ஃபார்மோட சில இது ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாதுன்னா, நீங்க ஒரு சப்மிட்டே பண்றீங்கன்னா அந்த சப்மிட் ஒர்க் ஆகாம போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபார்ம்னா தானே அதுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இதெல்லாம் ஒர்க் ஆகாம போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்ம் கிரியேட் பண்றோம்னா, ஃபார்ம் கண்டென்ட் எல்லாம் கொடுக்குறோம்னா நம்ம ஃபார்ம் டேக் கண்டிப்பா கொடுத்துக்கணும், கொடுக்காம கொடுக்கக்கூடாது. சரி, ஓகேவா? இந்த ஃபார்ம் டேக் கொடுத்தா ஃபார்ம் கிரியேட் ஆயிருமான்னு கேட்டீங்கன்னா, ஃபார்ம்லாம் கிரியேட் ஆகாது. இதுக்குள்ள இனிமேல் ஃபார்முக்கு தேவையான கண்டென்ட்லாம் நம்ம கொடுக்க அது கிரியேட் ஆகிடும். ஃபார்ம் டேக் கண்டிப்பா கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் டேக். இந்த ஃபார்ம் எலமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேக் ஃபார்ம் டேக் தான். ஓகேவா? ஃபார்ம் டேக் கண்டிப்பா கொடுக்கணும். ஃபார்ம் டேக் கொடுத்துட்டு தான் அதுல ஃபார்மை கொடுக்கணும். நம்ம ஃபார்ம் எலமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற டேக் என்னன்னா லேபிள் டேக். இந்த லேபிள் டேக் நம்ம எதுக்கு கொடுக்க போறோம்னா, ஒரு நேம், நீங்க இப்ப உங்க நேம் கொடுக்குறீங்க, ஆனா அதுக்கு லெஃப்ட் சைட்ல அந்த நேம்னு மென்ஷன் பண்ணுவீங்கல்ல. இப்ப சும்மா உங்க பேரை கொடுத்தீங்கன்னா அது பேரா என்னன்னு தெரியாது, இல்லாட்டி அது எதுக்குன்னே தெரியாதுல்ல. அதுக்கு முன்னாடி நேமுன்னு அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தானே நேம்னு உங்க நேம் கொடுப்பீங்க. ஓகேவா? அதுக்கு தான் லேபிள் யூஸ் ஆகுது. அந்த டைட்டில் கொடுக்கறதுக்காக லேபிள் யூஸ் ஆகுது. ஓகேவா? அது லேபிள் டேக் போட்டு, சாரி, லேபிள்னு டேக் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லேபிள். ஓகே, நான் ஒவ்வொரு டேக்கா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? லேபிள் இருக்கா, இதுல என் நேம் தான் நான் கொடுக்க போறேன். ஸோ என் நேம நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? என் நேம நான் கொடுத்துக்கிட்டேன், சேவ் பண்ணிக்கிட்டேன். இது நார்மலா தான் வந்திருக்கு. ஓகேவா? நார்மலா நம்ம கொடுக்குற மாதிரி தான் வந்திருக்கு. இந்த லேபிள் கொடுக்காம நீங்க கொடுத்தாலும் அது ஆட் ஆகும். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க வேற டேக் கொடுத்தும் அதுல கொடுக்க முடியும். ஆனா ஃபார்மட் கொடுக்குறப்ப அதுக்கான டேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஏன்னா இதுக்காக தானே அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கான டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நீங்க பேராகிராஃப் டேக் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிறோம், இதே மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் இந்த லேபிள் டேக் கொடுக்குறப்ப கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஃபார்ம்ல போய் நீங்க பேராகிராஃப் டேக் இதெல்லாம் கொடுக்குறப்ப இந்த லேபிள் டேக் கொடுத்து இந்த நார்மல் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி ஈஸியா ஷோ ஆகும். சரி, ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த நேம் கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு ஃபீல்டு செட் பண்ணணும். அதாவது நேம்ன்றத மட்டும்தான் நம்ம கொடுத்து வச்சிருப்போம். அந்த நேம் ஃபில் பண்றதுக்கு ஒரு இடம் விட்டு வச்சுப்போம் பாத்தீங்களா, அதுக்குதான் நம்ம இன்புட் டேக்னு ஒரு டேக் கொடுப்போம். அது இப்போ நார்மலா பேப்பர்ல இருக்க ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. நார்மலா பிசிக்கலா இருக்க ஃபார்ம்ல நேம் இருக்கும், ஒரு அண்டர்லைன் கொடுத்துட்டு அதுல நம்ம எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இதே ஒரு வெப்பேஜ்ல நம்ம டைப் பண்றப்ப அதுக்கு ஒரு ஃபீல்டு, டைப் பண்றதுக்குன்னு ஒரு ஃபீல்டு இருக்கணும்ல. ஸோ அதுக்கு தான் இன்புட் டேக் நம்ம யூஸ் பண்ணோம். இன்புட் டேக் இதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். செக் பாக்ஸ், ரேடியோ பட்டனு, அப்புறம் ரீசெட், சப்மிட் முதற்கொண்டு இன்புட் டேக் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த இன்புட் டேக்ல ஆட்ரிபியூட்ஸ்ல வச்சு நம்ம மாத்திக்குவோம். அதாவது அந்த இன்புட் டேக்ஸ்ல நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. அதாவது செக் பாக்ஸ், ரேடியோ பட்டனு, சப்மிட், ரீசெட், டைம், டேட், எல்லாத்துக்குமே, எல்லா கேலண்டர் எல்லாத்துக்குமே அதுக்கு ஆட்ரிபியூட் தனியா இருக்கு. அந்த ஆட்ரிபியூட் கொடுத்தோம்னா அது எல்லாமே எல்லாத்துக்குமே இன்புட் கிரியேட் ஆகும். ஸோ இன்புட் அடுத்த வீடியோல அதோட ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையுமே நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல எலமெண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போறேன். ஸோ அடுத்த வீடியோல நான் ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்றேன். ஏன்னா இன்புட் டேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா
நீங்க யூஸ் பண்றதுல 90% டேக் வந்து இன்புட் டேக்ல இருக்க ஆட்ரிபியூட்டை மாத்தியே நிறைய கண்டென்ட்டை நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இன்புட் டேக் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்க்க போற டேக் வந்து இன்புட் டேக் தான். சரி, ஓகேவா? நம்ம அதையும் பார்த்துருவோம். இன்புட் டேக் வெறும் டேக்கா கொடுத்தோம்னா இது இதாகாது. இதுக்கு வந்து ஆட்ரிபியூட் கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து இது செல்ஃப் க்ளோசிங் டேக் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதனால எல்லாருக்குமே இதை பத்தி தெரியும் கொஞ்சம். ஓகேவா? இதுல வந்து டைப்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அதை கொடுத்து தான் நம்ம எல்லாத்தையும் கொடுக்க போறோம். இப்போ நம்ம நேம் தானே கொடுக்க போறோம். ஸோ டெக்ஸ்ட்னு இதுக்கு வேல்யூ கொடுத்துக்கிட்டோம்னா இது நேமா வந்து எடுத்துக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க. ஓகேவா? இந்த மாதிரி நேம்னு ஒரு லேபிள்ல வந்து என் நேம்னு கொடுத்துக்கிட்டேன், டைட்டில் கொடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்களேன், ஒரு இன்புட் ஃபீல்டு கிரியேட் ஆயிருச்சு. ஓகேவா? அந்த இன்புட்ல வந்து நான் டெக்ஸ்ட்னு கொடுத்தேன். ஸோ டெக்ஸ்ட் டைப் பண்ற மாதிரி எது வேணா டைப் பண்ணிக்கலாம். நம்பர் எல்லாமே டைப் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்கா டெக்ஸ்ட், அதாவது காமனா வந்து எது வேணா டைப் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ கிளிக் பண்ணோன்னே பாருங்க, இது ஒர்க் ஆகுது பாருங்க. இதுல வந்து என் நேம டைப் பண்ற பாருங்க, பிரகாஷ். ஓகேவா? இதுல வந்து என் நேம டைப் பண்றேன். இது பாத்தீங்களா ஒர்க் ஆகுது பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்றதுக்கு தான் இன்புட் டேக் யூஸ் ஆகுது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் டேக் செலக்ட் டேக். செலக்ட் டேக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்க டிராப் டவுன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு செலக்ட் டேக் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? செலக்ட் டேக் மட்டும் இல்ல, செலக்ட் டேக்கோட சேர்த்து ஆப்ஷன் இன்னொரு டேக், 2 டேக்குமே யூஸ் பண்ணுவோம். செலக்ட் ஆப்ஷன் 2 டேக்கையும் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு டிராப் டவுன் கிரியேட் பண்றோம். ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட்னு ஒரு டேக கொடுத்துக்கிறோம், கொடுத்தாச்சு. ஓகேவா? இதுல வந்து ஆப்ஷன் அப்படின்னு இன்னொரு டேக் இருக்கு, அதை கொடுக்கணும். சாரி, ஆப்ஷன் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. ஓகேவா? இதுக்குள்ளதான் நம்ம வந்து அந்த ஆப்ஷன் கொடுப்போம். அதாவது டிராப் டவுன் எப்படி கிளிக் பண்ணோன்னே டிராப் டவுன், அந்த டிராப் டவுன் நம்ம காட்டுது பாத்தீங்களா, ஒரு பாக்ஸ் டிராப் டவுன், அதுக்கு தான் செலக்ட் டேக் நம்ம கொடுக்குறோம். அதை கிளிக் பண்ணோடனே ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்லைடு ஷோ ஆகுது பாத்தீங்களா, வரிசையா. அதுக்கு வந்து நம்ம ஆப்ஷன், அந்த ஆப்ஷன்ல தான் நம்ம அந்த இதெல்லாம் கொடுப்போம். நம்ம என்னென்ன இது டைப்ஸ் அந்த இதெல்லாம் கொடுப்போம். இப்போ வந்து நான் 3 இது கொடுக்குறேன். ரைஸ், வீட்டு, ஃப்ளோர். ஓகேவா? இது 3 நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, பாத்தீங்களா, இது சொன்ன மாதிரியே ஒரு டிராப் டவுன் கிரியேட் ஆயிடுச்சு. இதை நான் இப்போ இந்த ஆரோவை கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஷோ ஆகுது. இதுல வந்து நான் செகண்டை கிளிக் பண்றேன். பாருங்க, இதுலயே வந்து அந்த பாக்ஸ்லயே வந்து செலக்ட்ன்ற அந்த இதுலயே வந்து வந்துருச்சு பாருங்க. செலக்ட் பண்ணது அந்த இதுலயே வந்துருச்சு. சரி, ஓகே. எது கிளிக் பண்ணாலும் இந்த மாதிரி வந்துடும் பாருங்க. எது கிளிக் பண்ணாலும் அதுல வந்துருது. ஆனா வந்து நம்ம டிஃபால்ட்டா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்தது தான் வரும். ஓகேவா? டிஃபால்ட்டா நம்ம லோட் பண்ணோன்னே, பேஜ் லோட் பண்ணோன்னு எதுவுமே செலக்ட் பண்ணிக்க மாட்டோம். அப்படி இருக்கப்ப டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் இருக்கிறத மட்டும்தான் எடுத்துக்கும். நம்ம அடுத்து கிளிக் பண்றப்பதான் அது மாறும். சரி, ஓகேவா? அப்ப டிராப் டவுனுக்கு இது ஒண்ணுதான் இது வழியான்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு வழி இருக்கு. இந்த செலக்ட் டேக் யூஸ் பண்ணாம டேட்டா லிஸ்ட்னு ஒரு டேக் இருக்கு, அது யூஸ் பண்ணி நம்ம டிராப் டவுன் கொண்டு வர முடியும். அதாவது டிராப் டவுன் கொண்டு வரதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு செலக்ட் டேக் யூஸ் பண்ணி கொண்டு வரலாம், இன்னொன்னு டேட்டா லிஸ்ட்னு ஒரு டேக் இருக்கு, அது யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஓகேவா? ஆப்ஷன்ஸ்ன்றது மாறாது. நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த ஆப்ஷன் டேக் தான் யூஸ் பண்ணோம். ஆனா அந்த மெயின் டேக் இருக்கு பாத்தீங்களா, அந்த இது மட்டும் மாறும். ஓகேவா? இப்ப அது எப்படி கொடுக்கணும்னா, அதை நான் தனியா கீழே கொடுக்குறேன். இதை நான் எரேஸ் பண்ண போறது இல்லை, தனியா நான் கீழே கொடுக்குறேன். ஓகேவா? நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டா கமெண்ட் டேக் போட்டு ஒவ்வொன்றா என்னென்ன டேக்னு சொல்லிக்குவோம். ஓகேவா? ஏன்னா அப்பதான் நம்ம, ஏன்னா எல்லா டேக்கையும் அடுத்தடுத்து யூஸ் பண்ண போறதுனால நம்ம குழப்ப கூட வாய்ப்பு இருக்கு. லேபிள் டேக். ஓகேவா? இப்படிதான் கமெண்ட் டேக் கொடுக்கணும். இன்புட் டேக். ஓகேவா? செலக்ட் அண்ட் ஆப்ஷன் டேக் தானே இதுல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செலக்ட் அண்ட் ஆப்ஷன் டேக். ஓகேவா?
இது ஃபார்ம் டேக் உங்க எல்லாருக்குமே தெரியும். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா டேட்டா லிஸ்ட் அண்ட் ஆப்ஷன் டேக் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏன்னா இது நம்ம வந்து ஒரு ஒரு டிராப் டவுன் வந்து நம்ம வந்து டேட்டா லிஸ்ட்னு அந்த டேக் யூஸ் பண்ணி வைக்கலாம், செலக்ட்ன்ற டேக் யூஸ் பண்ணி வைக்கலாம். சரி ஓகே, அது எப்படி பண்ணலாம்னா இதுல வந்து நம்ம டேட்டா லிஸ்ட் டேக் வச்சு மட்டும் பண்ணிட முடியாது. இதுல இன்னொரு டேக் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது இன்புட் டேக்குமே இதுல வைக்க வேண்டியது இருக்கும். இன்புட் டேக், இந்த 3 டேக் சேர்ந்து ஒரு டிராப் டவுன் கிரியேட் பண்ணுவோம். ஆனா இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கு. மொதல் பண்ணது செலக்ட்னு ஒரு டேக்கை போட்டு அதுல ஆப்ஷனை கரெக்டா கொடுத்துட்டோம். அடையில பாருங்க, டேட்டா லிஸ்ட்னு ஒரு டேக் வருது, இன்புட்னு ஒரு டேக் வருது, ஆப்ஷன் ஒரு டேக் வருது. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா வந்து இது காம்ப்ளிகேட்டா இருந்தாலுமே இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க வந்து இந்த டிராப் டவுன் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த டிராப் டவுனு டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் இதை மட்டும்தான் எடுத்துக்கிறது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறத டிஃபால்ட்டா எடுத்துக்கிறது. அடுத்தடுத்து இருக்கிறத நம்ம கிளிக் பண்ணா வருது. ஓகேவா, அதுலயே ஷோ ஆகுது. ஆனா இதுல வந்து வேற எந்த ஃபீச்சர் இல்லை. இது ஒரு பட்டன் மாதிரி ஆக்ட் ஆகுது. இது கிளிக் பண்ணா லிஸ்ட் ஷோ ஆகுது. அதுல எது கிளிக் பண்ணுமோ அதை வச்சுக்கலாம். அது வந்து இதுல வந்துருது. ஆனா இந்த டேட்டா லிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்களா, இதுல வந்து நம்ம என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். அதுல நம்ம சர்ச் பண்ணலாம். எப்படின்னா இப்போ நம்ம ஒரு இது கொடுத்தா அந்த இது வந்து சர்ச் ஆகுது பாத்தீங்களா, அந்த சஜஷன் எல்லாம் காட்டும் பாத்தீங்களா. இப்போ ஒரு கூகுள்லயே வந்து நம்ம ஒரு டைப் பண்றோம், கீழே நிறைய காட்டுது பாத்தீங்களா. இந்த மாதிரி டாப் டவுன்ஸும் நம்ம இது பண்ணலாம். அதாவது இப்போ நான் ரைஸ் வீட்டு ஃப்ளோர் இதுக்கு 3 கொடுத்துருக்கேன்ல. இப்போ போய் நான் அந்த பட்டன் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணாலும் இது லிஸ்ட் ஷோ ஆகும். அதே மாதிரி நான் இந்த ஒவ்வொருல இந்த ரைஸ்ன்ற டைப் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஆர் டைப் பண்ணேன்னா ஆர்ல ஏதாவது ஒரு இது இருந்துச்சுன்னா அது எனக்கு ஷோ காட்டும். அந்த மாதிரி இதுல ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர் இருக்கு. இருங்க அதை நம்ம பார்ப்போம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து இன்புட் டேக் தான் கொடுக்கணும். இதுல வந்து இன்புட் டேக்ல லிஸ்ட்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அதை கொடுத்துட்டு அதுல வந்து இது காமனா ஒரு நேம் வச்சுக்கோங்க, ப்ராடக்ட்ஸ்னு வச்சுக்கோமா, ப்ராடக்ட்ஸ்னு வச்சுக்குவோம். ஓகே ஓகே வச்சுக்கிட்டாச்சு. ஓகே க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்புட் டேக் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அது ஒரு இன்புட் பாக்ஸ் அதுல செட் ஆயிருக்கும். இப்போ வந்து டேட்டா லிஸ்ட் கிரியேட் பண்றோம். இது எதுக்குன்னா அந்த இன்புட் பாக்ஸுக்குள்ள ஒரு டிராப் டவுன் செட் ஆகணும்ல, அதுக்கு வந்து இந்த டேட்டா லிஸ்ட் யூஸ் பண்றோம். டேட்டா லிஸ்ட் ஓகேவா. ஓகே கொடுத்தாச்சு. இதுல வந்து இந்த லிஸ்ட்ல நம்ம ஒரு நேம் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அதுல வந்து இது ஐடியா கொடுத்தோம். அப்பதான் வந்து அந்த ஆப்ஷன்ஸை வந்து இதை அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அது ஐடியா கொடுத்துட்றோம். ப்ராடக்ட்ஸ் ஓகேவா கொடுத்தாச்சு. சரி ஓகே, இப்போ வந்து இதுக்குள்ள வந்து இந்த ஆப்ஷனை பூரா நம்ம கொடுக்க போறோம். ஆப்ஷன் டேக் மாறாது, அதே தான். ஸோ அப்படியே இந்த டேட்டா லிஸ்ட்டுக்குள்ள இந்த ஆப்ஷனை பூரா நம்ம கொடுத்துட்டோம்னா இப்போ ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பாருங்க இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இது ஒரு பட்டன் வித் இது மாதிரி இருக்கு பாருங்க. டிஃபால்ட்டா வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறத காட்டிடுச்சு. நம்ம மாத்துறதுன்னா மாத்திக்கலாம், அந்த மாதிரி டாப்னு வச்சு மாத்திக்கலாம். ஆனா இதுல பாருங்களேன், ரெண்டாவது நம்ம கொடுத்த அந்த டேட்டா லிஸ்ட் யூஸ் பண்ணி கொடுத்தது பாருங்க, எம்டி இது மாதிரி இருக்கு. அது எம்டி இன்புட் ஃபீல்டு மாதிரி இருக்கு. அது கிட்ட அந்த பாக்ஸ் மேல நம்ம அந்த கர்சரை வைக்கும் போதுதான் அந்த டிராப் டவுன் சிம்பிளே நம்ம காட்டுது. அது வரைக்கும் அது நார்மல் எம்டி ஃபீல்டா இருக்கு. அது கிட்ட நம்ம கர்சரை கொண்டு போகும்போது தான் அந்த டிராப் டவுனே காட்டுது, அந்த சிம்பிள் காட்டுது. இப்போ அதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா பாருங்களேன், அந்த ஸ்டைல பாருங்களேன். அந்த நம்ம அது வந்து எப்படி சிம்பிளா இருந்துச்சு, இங்க எப்படி சிம்பிளா இருக்கு. ஆனா இதுக்கு பாருங்க, அது எப்படி ஸ்டைல்ஸ் வந்து எப்படி அப்ளை ஆயிருக்கும் பாருங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு பாத்தீங்களா. ஸ்டைல்ஸ் வந்து நல்லா இருக்கு, இந்த ஆரோலாம் கொடுத்து அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க சர்ச் பண்ற ஆப்ஷனும் காட்டுது பாருங்க. இங்க சர்ச் பண்ற ஆப்ஷன் காட்டுது. இப்போ பாருங்க, இப்போ நான் கிளிக் பண்ணோன்னு எல்லாமே காட்டுதா. இப்போ வந்து நான் இதுக்குரிய பர்டிகுலரான இது மட்டும், இப்போ வந்து எனக்கு வீட் வேணும். ஸோ நான் டபிள்யூ ஃபர்ஸ்ட் டைப் பண்றேன். டபிள்யூ டைப் பண்ணேன்னா டபிள்யூல ஸ்டார்ட் ஆகுறது மட்டும் இருக்கு பாருங்க. ஸோ இதுக்கு தான் வந்து இது யூஸ் ஆகுது. இப்போ வந்து இதை கிளிக் பண்ணோம்னா இது ஸ்டோர் ஆயிடும். ஸோ இப்படிதான் வந்து டேட்டா லிஸ்ட் வந்து யூஸ் ஆகுது. சரி ஓகே, அடுத்து நம்ம பாத்துக்கிட்டோம்னா அடுத்து பட்டன் ஒரு டேக் இருக்கு. சரி ஓகே, இந்த பட்டன்ற டேக் நம்ம எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபார்ம்னால பட்டன்ஸ் இருக்கணும்ல. பட்டன்ஸ் இல்லாம ஃபார்ம்ஸ் எப்படி இருக்கும், அதாவது சப்மிட் பட்டன் இருக்கும், இந்த மாதிரி நிறைய பட்டன்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபார்ம்ல வந்து பட்டன்ஸ் தேவை. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒண்ணுமே கிடையாது, நார்மல் தான் பட்டன் டேக். அழகா பட்டன் டேக் தான். பட்டன் போட்டு இருந்தா அவ்வளவுதான், முடிச்சாச்சு. பட்டன் போட்டு அதை க்ளோஸும் பண்ணிருங்க. அந்த டேக் க்ளோஸ் பண்ணிட்டு இதுல ஏதாவது கொடுத்துக்கோங்க. சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா ஓகே, சப்மிட் கொடுத்தீங்கன்னா இது ஒரு பட்டனாவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும்.
பாருங்க. ஓகே, பாத்தீங்களா? நார்மலா ஒரு பட்டன் மாதிரி வந்துருச்சு. கிளிக் பண்ணா பாருங்களேன், கிளிக் பண்ணா அப்படியே அந்த கலர் சேஞ்ச் ஆகி வருது பாத்தீங்களா? ஆனா கிளிக் பண்ண எந்த ஆக்ஷனும் நடக்காது, ஏன்னா நம்ம அதுல எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நம்ம கொடுக்கல. ஸோ வெறும் பட்டன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால அந்த பட்டனுக்குரிய அந்த இது மட்டும் தாங்க, ஸ்டைல் மட்டும் தான் காட்டுது. கிளிக் பண்ணா அந்த என்ன நடக்குமோ அதை காட்டுது. நம்ம எந்த இதுவுமே ஃபங்க்ஷன் கொடுக்காதனால அது ஒர்க் ஆகாது. சரி ஓகேவா? சரி ஓகே, இதுதான் பட்டன். இதுக்கு வந்து நம்ம இன்னொன்னு யூஸ் பண்ணுவோம். இன்புட்லயுமே நம்ம ஒரு பட்டன்ஸ் கொண்டு வரலாம். அதுக்கு வந்து நம்ம இன்புட்ல வந்து ஆட்ரிபியூட் வந்து வேற டைப் ஆட்ரிபியூட்ல வந்து வேற கொடுத்து நம்ம மாத்துவோம். சரி ஓகேவா? இப்ப அடுத்து வந்து டெக்ஸ்ட் ஏரியான்னு ஒரு இது இருக்கு. டெக்ஸ்ட் ஏரியானா இப்ப ஒரு இன்புட் ஃபீல்டு, அதாவது ஒரு இன்புட் பாக்ஸ் இப்படி இருக்கு ஓகேவா? ஒரு இன்புட் பாக்ஸ் இப்படி இருக்கு. அத வந்து நான் வந்து சைஸ் நான் என்னால சேஞ்ச் பண்ண முடியும் ஓகேவா? சைஸ் என்னால இந்த இன்புட் பாக்ஸோட சைஸை சேஞ்ச் பண்ண முடியும். ஆனா வந்து ஒரு கமெண்ட் பாக்ஸ் நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸோட வித் சைஸ் வந்து நம்மளாவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி அதுல வந்து மல்டிபிள் ரோஸ், ரோவா டைப் பண்ற மாதிரி இருக்கும். இருங்களேன், நான் பண்ணியே காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை டெக்ஸ்ட் ஏரியான்னு இருக்கு, ஒரு எலமெண்ட் இருக்கு. அதுக்கு டெக்ஸ்ட் ஏரியா கொடுத்தாச்சு. சரி ஓகே, டெக்ஸ்ட் ஏரியா நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் ரோ காலம் செட் பண்ணிக்கலாம். அதாவது எத்தனை லைன் அந்த இன்புட் ஃபீல்டுக்கு எத்தனை லைன், அதாவது நம்ம முன்னாடி பார்த்த இன்புட் ஃபீல்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரோ தான் இருக்கு. இதுல ஒரே ஒரு ரோ தானே டைப் பண்ண முடியும். அடுத்தடுத்து டைப் பண்ணீங்கன்னா அடுத்து போய்கிட்டே இருக்கும், சைட்லயே போய்கிட்டே இருக்கும் ஓகேவா? ஆனா வந்து ஹரிசாண்டலா போய்கிட்டே இருக்கும். ஆனா வந்து நம்ம அடுத்தடுத்த ரோக்கு வர மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் ஓகேவா? இப்போ நம்ம அதை காட்டுற மாதிரி எனக்கு வந்து இதுல வந்து ரோஸ் வந்து ஒரு 5 இருக்கணும். 5 வேணும் எனக்கு. ரோஸ் வந்து எனக்கு ஒரு 5 வேணும் ஓகேவா? அதை நான் கொடுத்துட்டேன். காலம் வந்து எனக்கு ஒரு 50 வேணும். எனக்கு காலம் வந்து சைடு நிறைய இருக்கணும்ல. ஸோ காலம் வந்து எனக்கு நிறைய வேணும். அப்போ வந்து ஒரு 50 கொடுத்துக்கிறேன். 50 கொடுத்துக்கிறேன் ஓகேவா? இப்ப இதை லோட் பண்ணி பாருங்க. பாத்தீங்களா? சைட்ல பாருங்க எவ்வளவு பெரிய பாக்ஸ் ஓபன் ஆயிடுச்சு. அதாவது 5 ரோ 50 காலம் ஓகேவா? இப்ப பாருங்க. ஓகேவா? இதுல பாருங்க நம்மளால 5 ரோ நம்மளால சாலிடா இதுல டைப் பண்ண முடியுது. பாருங்க 5 ரோ டைப் பண்ண முடியும். அதே மாதிரி 50 காலம் இருக்கு. அதாவது 50 லெட்டர் வரைக்கும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். 5 ரோ வரைக்கும் நம்மளால சாலிடா இதுல நம்ம டைப் பண்ண முடியுது. இந்த மாதிரி பண்றதுக்கு தான் இது பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த பாக்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இஷ்டத்துக்கு. இந்த மாதிரி எவ்வளவு வேணா பெருசாக்கலாம், எவ்வளவு வேணா சிறுசா ஆயிக்கலாம். அது வந்து உங்க இதுதான், உங்க விருப்பம். அதை வந்து எவ்வளவு சிறுசாவும் ஆக்கிக்கலாம். இதே மாதிரி இதை வந்து ஸ்டேபிளாவும் இந்த பாக்ஸை வந்து சைஸை வந்து நம்ம மாற்ற முடியாத மாதிரியும் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். இதுல வந்து சும்மா என்னென்ன டேக்ஸ் இருக்குன்னு தானே பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். இப்படி பண்றதுனால நல்லா ஈஸியா இருக்கு பாருங்க. எப்படி வேணா பண்ணிக்கலாம் ஓகேவா? சரி ஓகே, இதுல எப்படி வேணா பண்ணிக்கலாமே, அப்புறம் எதுக்கு ரோ காலம் நீ கொடுத்த அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது எப்படி வேணா இருக்கும். ஆனா அதுக்கு நீங்க ஒரு சைஸை நீங்க மென்ஷன் பண்ணணும்ல. இப்போ வந்து இந்த இன்புட் பாக்ஸ் இருக்கு, இது டிஃபால்ட்டா ஒரு சைஸ் இருக்கு. இது வந்து எல்லா ஃபார்ம்லயும் நீங்க இதே சைஸை வச்சிருவீங்களா? சில ஃபார்ம்ல இதோட குட்டியா நீங்க வைக்கிற மாதிரி, சில ஃபார்ம்ல பெருசா வைக்கிற மாதிரி. அந்த இடத்துல நீங்க இந்த சைஸை சேஞ்ச் பண்ணி தானே ஆவீங்க. அப்படி இருக்க பட்சத்துல நமக்கு தேவையான மாதிரி அந்த ரோ காலம் கொடுத்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம் யூஸ் ஆகும். அதாவது நம்ம வந்து இப்போ நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறப்ப இது ஈஸியா இருக்கும். ஆனா இந்த கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் வந்து எல்லா வெப்பேஜ்லயும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க. அதை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. அந்த ஃபீச்சரே பிளாக் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஸோ அப்படி இருக்கப்ப இந்த மாதிரி ரோ காலம்ன்றது போட்டு யூஸ் பண்ணணும். சரி ஓகே, அடுத்து வந்து ஃபீல்டு செட்டுன்னு ஒரு டேக் இருக்கு. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அந்த பாக்ஸ் மாதிரி நம்ம ஒரு கண்டென்ட் டைப் பண்றோம்னா அந்த கண்டென்ட் சுத்தி பாக்ஸ் இருக்க மாதிரி. இது வந்து எப்படி சொல்றது, இருங்க இந்த டேக் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுக்குவோம். ஃபீல்ட் செட், சாரி மறுபடியும் டேகை க்ளோஸ் பண்ணிக்கங்க ஓகேவா? டேகை நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன், ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எடுத்து விட்டுருவோமா, ஏன்னா வந்து அடுத்தடுத்த டேக் இல்ல வேணாம். இது வந்து பிரேக் டேக் மட்டும் போட்டு இது என்னன்னு பார்த்துக்குவோம்.
பிரேக் டேக் போட்டா அடுத்த லைன்ல வந்துரும்ல. ஸோ பிரேக் டேக் மட்டும் போட்டுக்குவோம். சாரி, எல்லாத்துக்குமே பிரேக் டேக் மட்டும் போட்டுக்குவோம். ஏன்னா அடுத்த லைன்ல காட்டும். ஒரே லைன்ல காட்டுற நமக்குமே கன்ஃபியூஸா இருக்கும் மொத்தமா பாக்குறப்ப. எல்லாம் ஒரே இதான்ற மாதிரி ஆயிடும். எல்லாத்துக்குமே போட்டுருவோம். ஓகே, இது வரைக்கும் போதும். பாருங்களேன், நான் ஒண்ணு பண்ணிருக்கேன். இங்க ஃபார்ம் டேக் இதோட முடிச்சுட்டேன். ஆனா ஃபார்ம் டேக் வெளியே தான் எல்லாத்தையும் அடுத்தடுத்து வரதெல்லாம் போட்டிருக்கேன். ஆனால் அது ஒர்க் ஆகுது. ஏன் ஒர்க் ஆகுதுன்னா, அது வெளியே போட்டாலும் ஒர்க் ஆகும். ஆனா வந்து ஃபார்ம் டேக் உள்ள போடுறது எதுக்கு போடுறோம்னா, சில ஆக்ஷன்ஸ் வந்து ஃபார்ம்ல வந்து சில ஆக்ஷன்ஸ் மெத்தட்ஸ் இந்த மாதிரி சில ஒரு அது ஒரு சில டைப்ஸ் இருக்கு. அது ஒரு ஒரு வகையான ஒரு கண்டென்ட் இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி இதெல்லாம் வரப்ப நம்ம எல்லாமே ஃபார்ம் டேக் உள்ள கொடுத்தா தான் அந்த எல்லா டேட்டாவையும் அதை அக்சஸ் பண்ணும். ஆக்ஷனு, மெத்தடு, நம்ம டார்கெட்லாம் முன்னாடி ஒன்று பார்த்துருப்போம். டார்கெட்னு ஒன்று பார்த்துருப்போம். செல்ஃப், பிளாங்க், இந்த மாதிரிலாம் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்ல பார்த்துருப்போம். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஃபார்ம்ல நம்ம கொடுப்போம். அப்படி கொடுக்குறப்போ வந்து எல்லா டேட்டாவே அதை அக்சஸ் பண்ணோம்னா ஃபார்ம்குள்ள தான் கொடுக்கணும். நான் இதை வந்து ஃபார்முக்கு வெளியே கொடுத்துருக்கேன். இப்படி கொடுத்தீங்கன்னா ஃபார்ம்குள்ள எது இருக்கோ அதை மட்டும், அந்த ஃபார்ம் டேக்குள்ள எது இருக்கோ அதை மட்டும் தான் அக்சஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஒன்று இருக்கு. சரி, ஓகே. இப்போ ஃபீல்ட் செட் நான் கொடுத்துட்டேன். ஃபீல்ட் செட்ல நான் என்ன பண்ண போறேன், ஒரு கண்டென்ட் மை நேம் இஸ் ஜெயபிரகாஷ்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் கொடுத்துட்டேன். ஃபீல்ட் செட்னா என்னன்னா, அதை சுத்தி ஒரு பார்டர் மாதிரி கிரியேட் பண்ணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க கொடுத்துருக்க கண்டென்ட் சுத்தி ஒரு பார்டர் மாதிரி கிரியேட் பண்ணும். ஓகேவா? அந்த பாத்தீங்களா, மை நேம் இஸ் ஜெயபிரகாஷ்னு கொடுத்தனா அதை சுத்தி ஒரு பார்டர் மாதிரி கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஃபீல்ட் செட் இதுக்குதான். அதாவது நீங்க ஒரு கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபீல்டு செட்டுக்குள்ள அந்த கண்டென்ட் கொடுக்குறப்ப அந்த கண்டென்ட் சுத்தி ஒரு பார்டர் மாதிரி அது செட் பண்ணிக்கும். இதுலயே வந்து லெஜெண்ட்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அந்த டைட்டில வந்து அதை அழகா வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும். இந்த இடத்துல இதுக்குள்ளேயே வந்து இன்னும் 2 லைன் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? I am Jayaprakash. My name is Jayaprakash. I am front-end developer. ஓகே, கொடுத்தாச்சு. இது ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. அடுத்து சரி, ஓகே, இது மட்டும் இருக்கட்டும். இதுக்கு வந்து நான் ஒரு டைட்டில் மாதிரி ஒன்று கொடுக்குறேன். அதை வந்து நான் லெஜெண்டுக்குள்ள கொடுக்குறேன். ஓகேவா? லெஜெண்ட்னு ஒரு டேக் இருக்கு. அதுக்குள்ள லெஜெண்ட் டேக் இருக்கு. இதுக்குள்ள நான் பர்சனல் இன்ஃபோ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? நான் அதை கொடுத்துட்டேன். அதாவது ஃபீல்ட் செட்னு ஒரு டேக் இருக்கு. இதை வந்து ஃபீல்ட் செட்டுக்குள்ளதான் நீங்க கொடுக்கணும். ஏன்னா வந்து லெஜெண்டுமே இந்த பார்டர் யூஸ் பண்ணி தான் அதோட ஸ்டைல அது இது பண்ணிக்கணும். ஸோ நீங்க ஃபீல்ட் செட்டுக்குள்ள கொடுத்தா தான் அது கரெக்டா வரும். நீங்க ஃபீல்ட் செட்டுக்குள்ளதான் லெஜெண்டை கொடுக்கணும். ஓகேவா? இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த டைட்டில வந்து காட்டுறதுக்காக. அந்த நீங்க வந்து இப்போ வந்து இந்த கண்டென்ட் சுத்தி ஒரு பார்டர் வந்துருச்சு. ஓகேவா? அது வந்துருச்சு. ஆனா அது அந்த டைட்டில வந்து கரெக்டா வந்து அந்த டைட்டிலோட அந்த பார்டர் ஒட்டி நிக்கணும். அந்த மாதிரி இருங்க, நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பர்சனல் இன்ஃபோ கொடுத்துட்டோமா, நான் சேவ் பண்ணிட்டு அதை காட்டுற மாதிரி. பர்சனல் இன்ஃபோ கிட்ட அந்த பார்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாத்தீங்களா? இங்க பாருங்க, இந்த மாதிரி வர்றதுக்கு தான் நம்ம லெஜெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபீல்டு செட்ன்றது இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை சுத்தி ஒரு பார்டர் வர்றதுக்கு ஃபீல்ட் செட் யூஸ் பண்ணுவோம். அதே இது அந்த லெஜெண்ட் டேக் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, அந்த ஃபீல்ட் செட்டுக்கு, அதாவது அந்த ஃபீல்ட் செட்டுக்குன்ற இருக்கிற கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த அது வந்து எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி டைட்டில் நீங்க கொடுத்தீங்கன்னா டைட்டில சுத்தி இந்த மாதிரி அந்த பார்டர் இருக்கணும், அதுக்குள்ள கண்டென்ட் இருக்கணும். அந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம லெஜெண்ட் யூஸ் பண்ணுவோம். இது வந்து எங்க வேணா வைக்கலாம். இந்த மை நேம் இஸ் ஜெயபிரகாஷ் இந்த இடத்துல வந்து நான் அந்த லெஜெண்ட், இந்த கண்டென்ட்டுக்குள்ள அந்த லெஜெண்டை கொடுத்தேன்னா இந்த இடத்துல அந்த இது வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல கொடுக்குறோமோ அந்த லெஜெண்ட் அதுக்கேற்ற மாதிரி அந்த கண்டென்ட்டை மட்டும் இந்த மாதிரி அது ப்ரெசென்ட் பண்ணும். சரி, ஓகேவா? அவ்வளவுதான். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.